நிஜத்திலும் கனவிலும் வந்த பெண்தான் மகா. நிஜத்தில் என்னை ஒருமுறை கொன்றாள், கனவில் என்னை தினம் தினம் கொள்கிறாள். உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படுறியாப்பா? ஐயோ மென்டல். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. நீயே என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னையே தாண்டா நினச்சிட்டு இருப்பேன். நீ எப்பவுமே ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது நீ அதை மூவியாக எடுத்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் தெரியுமா? ரியலி அ டேலண்டட் பாய் தான்டா நீ. டோன்ட் வரி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானே வேலைக்கு போய் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன். என்னை விட்டு போயிரு மனிஷ். உன்னை பார்த்தாலே போல ரொம்ப பயமா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் அவுட் ஆகாது மனிஷ். என்னை மறந்துரு ப்ளீஸ். ஹாப்பி பர்த்டே மனிஷ். எப்படா இருக்க? Who's this? என்ன மனிஷ் எப்படி இருக்கன்னு கேட்டா யார் நீன்னு கேட்குற? ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? ரைட், உனக்கு தான் என்ன யாருன்னு தெரியாது மனிஷ், பட் எனக்கு நல்லா தெரியும். டேய், யாரா நீ? டென்ஷன் ஆகாத மனிஷ், ஐம் ஜஸ்ட் யூ வெல் விஷா. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு, ஓ சாரி, உன் எக்ஸ் பேரு மகா தானே? ஆமா, என் எக்ஸ் பேரு மகா தான். முதல்ல மகா உனக்கு எப்படி தெரியும்? யாரா நீ? சி, இப்போ தானே சொன்னேன். டென்ஷன் ஆகாத மனிஷ், ஐம் ஜஸ்ட் யூ வெல் விஷா. ஏன் மனிஷ் உன்னால மகா மறக்க முடியல? என்ன மனிஷ் சைலண்ட் ஆயிட்ட? என்ன பண்ணா மனிஷ் மகா மறப்ப? உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல. அப்ப இந்த கேள்விக்கான பதில் உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே? தெரியும் மனிஷ், நீ என்ன பண்ணாலும் அவளை மறக்க மாட்டேன்னு தெரியும். மனிஷ் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ.
இருக்கிறவங்கள மறக்க முடியாது, ஆனால் இல்லாதவங்கள மறக்கலாம் இல்லை மனிஷ். அவள் இந்த உலகத்திலே இல்லைன்னா அவளை மறந்துடுவல்ல மனிஷ். டேய் யாரா நீ? என்னடா பேசிட்டு இருக்க? யாராவனும் இருக்கலாம் மனிஷ். உன்ன மாதிரி உடஞ்சி போனவனா இருக்கலாம், இல்லைன்னா நம்மள மாதிரி பசங்களை ஏமாத்திட்டு போடுற பொண்ணுங்களை கொல்றவனா கூட இருக்கலாம். டேய் இதுக்கு மேல ஏதாச்சும் வளர்ன நான் உன்னை பார்க்குற நாள் தான்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். இருக்கட்டும். முதல்ல நீ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி உன் வீட்டு வெளில உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ போய் அதை பார். என்ன சர்ப்ரைஸ்? என்ன உளர்ற? எடா லூசுக்குவாடா நீ, சர்ப்ரைஸ்ன்னு சொல்ற, என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குற? போய் நீயே திறந்து பார்த்து கூட வெண்ண. Is this a prank? I'm not in a mood. Just fuck off. தெரியும் மனிஷ், நீ திருப்பி கால் பண்ணுவேன்னு. இப்போ புரியுதா? இட்ஸ் நாட் அ ப்ராங்க், இட்ஸ் அ பர்சனல் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. டேய் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடா. என்னடா இருக்கு இந்த பாக்ஸுக்குள்ள? அதே தான் நானும் சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் மச் பேஷன்ஸ், ஜஸ்ட் ஓப்பன் தட் பிளட்டி பாக்ஸ். அறிவு கட்டத்தனமா இங்கேயே ஓப்பன் பண்ணாத, இட் ஸ்மெல்ஸ். உள்ளே போயிட்டு எனக்கு கால் பண்ணு. என்ன மனிஷ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டியா? ஓப்பன் பண்ண மாதிரி தெரியலையே. இல்லை உள்ள இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்ல இருக்கியா? ஹலோ ஹலோ, என்னடா அழுகுறான்? ஒரு வேளை இருக்குமோ? என்னடா இருக்குமோ? அவனுக்கு வேற பர்சனலாக நிறைய ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு வேளை அதனால ஏதோ ஆயிருக்குமோ? பாபை பார்க்கலாம். டேய் என்னடா விழுந்து கிடக்குறான்? முதல்ல மூச்சு இருக்கான்னு பாடுறா. டேய் அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. விளையாட்டே வினையாகுன்னு வாங்களே, அதுதான் நான் மச்சான். டேய் இந்த மாதிரிலாம் பேசி டென்ஷன் படுத்திட்டு இருக்காரா? இப்ப என்ன பண்ணுன்னு சொல்றான்? ராஜா,
நான் ஏதோ டெய்லி ஒருத்தனை பிராங்க் பண்ணி கொன்னுட்டு டிஸ்போஸ் பண்ற மாதிரி என்கிட்ட ஐடியா கேட்குற ஷோ ஈஸ்வரா. மச்சான் இப்போ அவரே நினச்சாலும் இந்த மேட்டர்ல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியாதுடா. டேய் நம்ம வீட்டுக்கு வந்தது பிராங்க் பண்ணது தான் தெரிஞ்சதான பிரச்சனை வரும். நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரியே காமிச்சிக்கலாம். இல்லை புரியல. இப்போதைக்கு நம்ம சாதாரணமாக அவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவோம். யாராவது கேட்டாங்கன்னா அவன் பர்த்டேக்கு அவனை பார்க்க வந்து சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சரி நம்ம வேற கால் பண்ணியிருக்கோமே. முதல்ல அவன் ஃபோன் ஓப்பன் பண்ணி அவன் காலை டெலிட் பண்ணுறான். மச்சான் பாஸ்வேர்டு கேட்குதுடா. டேய் அவன் எத்தனை வாட்டி குடிக்கும் உலையில இருக்கான். இன்னும் ஃபோன் பாஸ்வேர்ட் மகாவோட பர்த்டே டேட் அண்ட் மந்த் தான். அவன் எக்ஸ் பர்த்டே எனக்கு எப்படா தெரியும்? டேய் என்னதான் உனக்கு தெரியும்? எதை கேட்டாலும் தெரியல புரியலனே பேசிக்கிட்டு இருக்க. அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ வாடா நீ. மச்சான் எனக்கு என் பர்த்டேவே எப்பன்னு தெரியாதுடா. டேட் 24 தான், மந்த் தான் 11 12 தெரியல, ஏதோ ஒன்று சொல்லுவான். 8 2408. நாங்கடா எப்படா இருக்கீங்க? நல்லா இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? உன் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எது ஜாலியா? அப்படிலாம் மச்சான் அதில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. உங்க 2 பேருக்கு எதுக்குடா அந்த வேலை? நான் வேலை மச்சான். ஐயா என்ன வேலையா? இல்லை மச்சான் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா, அதனால ஒரு கேக்கை வச்சு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு ஒரு பாக்ஸை வச்சு ப்ராங்க் பண்ணலாமேன்னு தான். இதெல்லாம் யாரு? அவன் ஐடியாவா? கௌதம் ஐடியாலாம் இல்லை, எங்கள் ஐடியா. ஏன்டா ஒருத்தன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன் கிட்ட இந்த சர்ப்ரைஸ் பிராங்க் மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்களாடா? மச்சான் ப்ளீஸ் tell us what's happening டா. தனியாக இருந்தது you're just getting mad. மேட்? ஆமாம் மச்சான், இப்போலாம் அந்த பொண்ணு நீ சைக்கிள் தான் சுற்றிட்டு இருக்க. ஓ nowadays lovers are called as mad. நல்லா இருக்குடா உங்க ஜட்ஜ்மெண்ட். ஆனா மெயின் ரீசன் அது மட்டும் கிடையாது. டெய்லி என் காதுல ஒரு ஒலி ஒலிச்சுட்டே இருக்கும். அது என்ன தெரியுமா சொல்லும்? நான் மச்சான் சொல்லும். கண்ணை மூடினாலே எப்படா படம் பண்ண போற? இவ்வளோ எழுதி வச்சிருக்க, இதெல்லாம் எப்ப எடுக்க போறோம்? என்ன பண்ண போறோம்? ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ ஒரு ஹோப் இருக்கு. ஒருத்தனுக்கு படம் பண்ணணும்னு ஆசை வருதுன்னா அவனால அதை கண்டிப்பா பண்ண முடியும்னு அர்த்தம். நான் நம்புறேன் ஒரு நாள் நான் கண்டிப்பா படம் பண்ணுவேன். ஆனா இதுக்கு நடுவுல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை மண்டையில ஓடிட்டு இருக்குது. ஸோ என் வேலை நின்னாலே எனக்கு ஆங்ஸைட்டி வருது, கோபம் வருது, சைக்காயிடுறேன் நான். இது உள்ள கேக்கு தானே வச்சிங்க, ஆனா எனக்கு ஏதோ ரத்தக்கரையோட தலை உள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ப்ளீஸ் டோன்ட் பிளே வித் எனிஒன் வித்அவுட் நோயிங் தேர் மென்டல் ஹெல்த். மச்சான் ஆங்ஸைட்டினா தனுஷ்க்கு வருமே 3 படத்துல. 3 படத்துல வர்றது பைபோலார் டிஸார்டர்ரா. எனக்கு இருக்கிறது ஆங்ஸைட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு பயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல, அப்படிதான் இருக்கும் எனக்கு டெய்லி ஆங்ஸைட்டி வரும்போதெல்லாம். இந்த பயத்தினால எல்லார்கிட்ட நான் ரூடா நடந்துக்கிறேன். இதை கியூர் பண்ணலாமேன்னு கொஞ்ச நாள் தனியா இருந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தா நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்க ஃப்ரெண்ட ரெஸ்ட் இன் பீஸ்ல அனுப்ப பாத்தீங்களா? சாரி மச்சான். எப்பா உங்க சாரியும் வேணா ஒண்ணு வேணா, முதல்ல உங்க கேக் எத்தனை கிளம்புங்கடா நீங்க. மச்சான் கத்தி வச்சுன்னுக்கிறான்டா அவன். டேய் அட்டெம்ப்ட் ஏதாவது பண்ணியாடா? சேச்சா டோன்ட் வரி, இனிமே நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஐ ஹேவ் திங்ஸ் டு டூ மேன். முதல்ல நான் இதுல இருந்து வெளியில வரணும். ஸோ ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஃபார் சம் டேஸ். டேய் அடா அவன் கொஞ்சம் பார்த்து நிற்கிறேன். டேய் யாரா நீ? லைஃப் இஸ் illusion நண்பா.